காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. ஒரு ஒரு பரிபூர்ண தன்மை அவரை பார்க்கும்போது அவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு, ஏதோ நம்மளுக்குள்ள ஒரு பலவரோட தொடர்பு இருக்கிற மாதிரியே ஒரு தொடர்பு வந்து நீம் குரலி பாபா ஆலயத்தில் ஏற்படுது. 2000 வருஷத்துக்கு மேலே இன்னும் அவர் பரிபூர்ணமாக அந்த இடத்துல இருக்காருன்னா அதே நீம் குரலி பாபாவும் அப்படி தான். அவர் அந்த பகுதியில் மிக பிரபலமான ஒரு பாபாஜி. அங்கே நீம் குரலி பாபானா தெரியாத ஆட்களே கிடையாது. இந்த ஏஎல்பி உருவான இடமே அந்த இடம் தான். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த ஞானமே கொடுத்ததே நீம் குரலி பாபா தான் கொடுத்தாரு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. ஒரு விஷயத்துக்கு உள்ளே வரணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு துறையில் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அந்த துறையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அந்த முடிவுன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற மகானுடைய ஆசி ரொம்ப முக்கியம். உண்மையிலே எங்கள் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா போகிறேன்னு, அதை பற்றி எங்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் போன முடிவு பண்ணிட்டீங்களா, அவர் கூப்பிடுவார், அமைதியை விட்டு வேலையை பாருங்க. நீம் கரோலி பாபா அவர் பற்றியும் பாபாஜி அவருடைய சிறப்புகள் பற்றியும் சொல்லுங்கள். எங்கள் ஐயா பொதுவுடைய ஐயா தான் அதை பற்றி சொன்னார், நீம் கரோலி பாபா பற்றி. அவட நாங்கள் ஜாதகம் கற்றுக்கும்போது, ஜோதிட முறையை கற்றுக்கும்போது நீம் கரோலி பாபா பற்றி அதிகமாக சொல்லுவார். ஏற்கனவே மகாவதர பாபாஜியை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு போன ரொம்ப மிகுந்த ஆவல் ஏற்கனவே உண்டு. ஒரு முறையாவது பாபாஜி தவமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு மிகுந்த ஆவல் உண்டு. பாபாஜி யாருன்றதை பற்றி நம்ம அப்பப்போ பேசியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் நரேந்திரன் அவர் பேர். இங்கேருந்து போய் தான் அங்கே பாபா சி ஆக்சுவலாக பேர் அவர். நம்ம இங்கே பாபாஜின்னு கூப்பிட்றோம், பாபா சி தான். அதனால் அது பரங்கிப்பட்டியில் இருக்குது, முருகப்பெருமான் ஆலயம் இருக்குது. முருகனுடைய பரிபூர்ண அம்சம் கொண்டவர் தான் பாபா சி. இப்போ நீம் கரோலி பாபா யார் அப்படின்ற அவருடைய விஷயத்தை பற்றி ஐயா பல விஷயத்தில் சொல்லினே இருப்பார். அதை பற்றி ரிவ்யூ பண்ணி போய் பார்க்குறோம். ஒரு மிகுந்த ஆவல் ஏற்படுது. சரி, நம்மளுக்கு சித்தர்கள் ஒரு மகானை போய் சந்திக்கணும் அப்படின்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃபீல் வந்துடும். அவர் சொல்லினே இருப்பார், எனக்கு ஆவல் அதிகமாகிடுச்சு, எப்படியாவது போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. திடீர்னு ஒரே நாள் தான் முடிவெடுத்தோம், இப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த ஆலயம். நிசப்தமாக ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஒரு ஒரு பரிபூர்ண தன்மை அவரை பார்க்கும்போது அவ்வளோ நம்மளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு, ஏதோ நம்மளுக்குள்ள ஒரு பலவரோட தொடர்பு இருக்கிற மாதிரியே ஒரு தொடர்பு வந்து நீம் குரலி பாபா ஆலயத்தில் ஏற்படுது. ஒரு நிறைந்த தன்மை. அதுக்கப்புறம் அப்படியே மகாவதர பாபாஜி கோயிலுக்கு போகிறோம், அவர் தவம் பண்ண இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் நீண்ட நெடிய தூர பயணம் தான். கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் இடர்பாடு இருக்குன்னா நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு தியானம் பண்ணிட்டு வந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆத்மார்த்த திருப்தி. கொஞ்சம் அந்த திருப்தி கிடையாது. 2000 வருஷத்துக்கு மேலே இன்னும் அவர் பரிபூர்ணமாக அந்த இடத்துல இருக்காருன்னா அதே நீம் கரோலி பாபாவும் அப்படி தான். அவர் அந்த பகுதியில் மிக பிரபலமான ஒரு பாபாஜி. அங்கே நீம் கரோலி பாபானா தெரியாத ஆட்களே கிடையாது. அந்த பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த மக்கள் அவ்வளோ அபரிதமாக கொடுக்குறாங்க. நீம் கரோலி பாபா பார்க்க நம்ம போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கான ஒரு மரியாதை மற்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பெய்த்தாக இருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு அப்புறம் ஐயா பலமுறை சொல்லுவார், இன்னும் உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஏஎல்பி உருவான இடமே அந்த இடம் தான். அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த ஞானமே கொடுத்ததே நீம் கரோலி பாபா தான் கொடுத்தாரு. அவர் தவம் பண்ண இடத்துல தான் அந்த விஷயம் எனக்கு தோணுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீம் கரோலி பாபா பற்றி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஆப்பிள் நிறுவனம் தொடங்கிய அந்த ஓனர் வந்து போலேருந்து இன்றைய பிரபலமான மக்கள்லாம் வந்து போகிற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஒரு குரு அருள் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிபூர்ணமாக வேணும். நீங்கள் அடுத்த கட்ட ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா பிளஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். சாதாரண மக்களும் அடுத்த கட்டத்துக்கு போனோன்னா ஒரு குருனுடைய அருள்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் குருகள் தேவை. அந்த மாதிரி அவங்கெல்லாம் மிகப்பெரிய மகான்கள், சித்தர்கள். அவங்களுடைய பிளெஸ்ஸிங் நம்ம கண்டிப்பாக வாழ்க்கை இருந்துச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ அந்த எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி இப்போ அந்த பிளெஸ்ஸிங் வந்தபடி உண்மையிலே மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் லேசாக ஏற்பட ஆரம்பிக்கும். அதை நீங்கள் அனுபவத்தை செஞ்சிடலாம். அந்த மகாவதர் பாபாஜி இருந்தாலும் பரவாயில்ல, நீம் கரோலி பாபா வந்தாலும் பரவாயில்ல. அது அனுபவத்தில் நீங்கள் அடுத்த கட்ட விஷயம், லைஃப்பில் ஒரு விஷயம் உங்களுக்கு அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது போன்ற மகானுடைய ஆசி வேணும். இப்போ நாம் ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆன்மீகத்தில் அடுத்த நிலைக்கு நம்ம போகணுன்னா அவங்க பிளெஸ்ஸிங் வேணும். ஏற்கனவே வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்க எல்லாமே அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுடைய அனுபவத்தை பழகிட்டு இருக்காங்க. ஐயா, நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்தேன், இவரை ஒரு முறை போய் பார்த்தேன், என் வாழ்க்கை மேம்பாடு அடைந்தபோது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் வருது. நீங்கள் அங்கே போயிருக்கீங்க? கண்டிப்பாக இப்போ போயிருக்கேன். இப்போ நீம் கரோலி பாபாவுக்கு போயிருக்கேன். போனதுக்கான அதான் சொல்கிறேன், உந்து சக்தி எப்படி ஏற்படுச்சுன்னா இந்த மாதிரி மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். எங்கள் குரு வந்து அவரை பற்றி ரொம்ப பிரசித்தியாக சொல்லுவார், வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க, உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் நிகழணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க.
ஒரு விஷயத்துக்கு உள்ளே வரணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு துறையில் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ அந்த துறையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ அந்த முடிவுன்னு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற மகானுடைய ஆசி ரொம்ப முக்கியம். அது குறிப்பாக நீம்குரலி பாபாவுடைய ஆசி ரொம்ப முக்கியம். ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க, உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டுக்கு போவீங்கன்னு சொன்னார். நான் என்றைக்கு நீம்குரலி பாபா பற்றி அதிகமான விஷயங்களை சிந்தனை, அவரை பற்றி பாபாசியை பற்றி நினைக்க ஆரம்பிச்சினோம், உண்மையிலே என் வாழ்க்கையில் எனக்கு அடுத்த கட்டமான முயற்சியில் நிறைய வெற்றிகள் கிடைச்சது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் என்னுடைய வாழ்வியலில் பல விஷயங்கள் மாற்றம் ஏற்படுத்துது. இப்போ இருக்கிற சூழ்நிலை, ஏற்கனவே இருந்த சூழ்நிலையை தாண்டி இவங்களை நான் ஆத்மார்த்தமாக வணங்க தொடங்கின பின்னாடி நிறைய மாற்றங்கள். எனக்கு இதெல்லாம் இப்படி நான் சாதிக்க முடியுமான்னு நானாக ஒரு எல்லையில் நின்றுருந்தேன். இதுக்கெல்லாம் சாத்தியப்படுமான்னு நினைந்திருந்தேன். எனக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோ தூரம் போயிட்டு வரேன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தன்மை இருந்தால் தான் போக முடியும். குறிப்பிட்டு நீங்கள் சொல்லப்போனால் ஒரு தனி மனிதனாக நீங்கள் அங்கே போயிட்டு வரணுன்னா ஒரு 50,000 ரூபாய் இல்லாமல் போக முடியாது, ஒரு பேச்சுக்கு சொல்ல வர யாராக இருந்தாலும். இப்போ ஒரு நினச்சி பார்க்குறோம், சரி இப்போ போகணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதுக்கு இவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட ஒரு சின்ன ஐயா உங்கள்கிட்ட வரணும் முடிவு பண்ணியாச்சு, உங்களை பார்த்தாகணும், ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னோம். அது ஒரு பெரிய விஷயமா நடந்தது. எங்கள் நண்பர்கள் எப்படியெல்லாம் எனக்கு உதவி பண்ணாங்கன்னு தெரியாது. ரொம்ப நிறைவாக வந்தேன். நான் மட்டும் இல்லை, என் கூட வந்தவங்களுக்கும் அந்த நிறைவே கட்டிச்சு. எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரில. உண்மையிலே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போகிறது வரைக்கும் நம்ம போவோமான்னு சந்தேகம் இருந்துச்சு. ஐயா நான் வரணும் பார்த்துவங்கன்னேன். உண்மையிலே எங்கள் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா போகிறேன்னு, அதை பற்றி எங்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, அவர் கூப்பிடுவார், அமைதியை விட்டு வேலையை பாருங்கன்ட்டார். உண்மையான நிகழ்வு 2 நாளில் எனக்கு அந்த விஷயங்கள் கிடச்சிச்சு. ஆத்மார்த்தமாக இத்தனைக்கு எனக்கு மொழி தெரியாது, நல்லா புரிஞ்சு, எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆனால் அந்த ஊரில் முழுக்க ஹிந்தி தான் பேசுவாங்க. நான் தனி மனிதராக போகிறேன், எனக்கு தெரிஞ்சு ஹிந்தியை பேசுகிறேன். இந்த மொழி இந்த பிரச்சனையே இல்லை. நான் நீம்குரலி பாபா கிட்ட போகிறன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுது, பாபாசியை பார்க்க போகிற விஷயம் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. எனக்கான எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. எந்த வகையில் உதவி செஞ்சாங்க எப்படி என்னால் விவரிக்க முடியாது. அவ்வளோ ஆத்மார்த்தமாக உணவுபூர்வமாக இருந்தது. போயிட்டு வந்த முன்னாடி ஒரு சில விஷயம் நினச்சேன், இது நம்ம அடுத்த கட்டமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த அடுத்த கட்டத்துக்கான முயற்சியும் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்துட்டார். அதில் எந்த வித மாற்றம் கருத்து கிடையாது. நம்ம இது ஏன் அது பொது வழியில் சொல்ல வரோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் மேலே வரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே பாபாசியும் நீம்குரலி பாபா ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் மாற்றம் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சது, அதுக்கு எங்கள் வழிகாட்டினவர் எங்கள் குருநாதர் ஐயா. ரொம்ப சிறப்பு சார், நன்றி. நன்றி சார். அதோட இந்த வெத்தலை பாக்கோட ஒரு வாழைப்பழம் வச்சு கும்பிடுறது பார்க்குறோம்ல, அது எதுக்காக அது பண்ணுறோம், அது பண்ணுறதுனால என்ன நடக்குதுங்கிறது சொல்லுங்களேன். இல்லை, வாழைப்பழம் நம்மளுக்கு இயல்பாக பயன்படுது, அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான். ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயம். வெத்தலை பாக்கு பழம்ன்றது ஒரு பரிபூர்ண தன்மை அடையக்கூடிய விஷயம். எது இப்போ ஒரு நிறைவான விஷயம் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், நிறைவு தன்மைன்னா அங்கே தான் வரும். வெத்தலை பாக்கு சுண்ணாம்புன்றது உடல் ரீதியாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இறைவனுக்கு கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி மற்ற விஷயங்கள் அந்த இடம் சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ஒரு மனநிலையை ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பிளஸ்ஸிங் நல்லா இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களை அந்த வாழ்த்தும் போதும் சரி, நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, மனநிலை கொஞ்சம் அருமையாக இருக்கும். அப்படி வழிபாட்டு முறையில் முக்கியமானங்க தான் வாழைப்பழமும். ஆனால் நீங்கள் 2 வெத்தலை 2 பாக்கு 2 வாழைப்பழத்துலேயே உங்கள் வாழ்க்கையை ஓரளவுக்கு சுபிட்சமாக மாற்றக்கூடிய தன்மை அந்த இறைவன் கொடுப்பாரு. இது எல்லாமே அனுபவம் தான், செஞ்சு பாருங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.